வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானமான துலா ராசிக்குள்ளர் நீச்சகதியில் இருந்த சூரிய பகவான் லாபஸ்தானமான விருச்சிகத்துக்குள்ள போகிறார். உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்தின்காரர் அவர். 8ஆம் வீட்டுக்குரியர் 11ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். போகிறவர் சும்மா இருக்கிறதில்ல, தன் பார்வையை 5ஆம் இடத்தின் மேலே பார்க்கிறார். இப்போ 5-8 தொடர்பு, 5-11 தொடர்பு இப்படிலாம் ஆகிடும். அப்படி வர்றதுனாலே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகளில் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். நான் இப்படி நடக்கல, பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ நான் வரல, காசு வராதுன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள். குழந்தைகள் வழியிலே சில லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷங்கள், யூக லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ரிட்டர்ன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய பெனிஃபிட் வரக்கூடிய சூழ்நிலைகள். சிலருக்கு இந்த எல்ஐசி மாதிரி விஷயங்கள் எல்லாம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சுகம் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி சில வெளிப்பயணங்கள், முக்கியமாக கோயில் குளங்கள்லாம் சென்று போய் பார்த்து விட்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். எல்லாம் நல்லபடியாக வேண்டின்னு சுவாமி பார்த்துட்டு வர பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டு. முக்கியமாக குலதெய்வங்கள், சுவாமி உபாசனை தெய்வங்கள், குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் இவங்களெல்லாம் போய் பார்த்துவிட்டு அவர்களுக்கான படையல்களெல்லாம் செய்துவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தரவிருக்கிறது. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு பைல்டு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியதாக, உங்கள் வாழ்க்கையிலே நிலையான தன்மையை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் உங்கள் வீட்டில் சுபிட்சமான குல விஷயங்கள் எல்லாம் நடப்பதனாலும், அந்த குல சம்பத்தினால் வரக்கூடிய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும், சில அன்பர்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த கார்த்திகை மாதம் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற ஒரு நொட்டேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை அமைந்து மகிழ்வையும் நல்ல நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.